இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமி இந்த வீட்டு வாரிசுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவன் பூமியை காதலிச்சான். அதை தவிர இந்த சொத்து பத்துக்கெல்லாம் அவன் ஆசைப்பட்டதே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த சொத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒன்னத்தையும் வாங்க மாட்டான். அதுதான் அவனோட குணம். நடக்கிற வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட உண்மையான முகம் என்னன்னு தெரியும். வீரா, நீ இப்படிலாம் பேசுற ஆள் கிடையாது. உன்னை யார் இந்த மதுரில் பேச வைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இப்ப நீ என்ன சொல்ல வர கேபி? நான் பின்னாடி ப்ராம்ப்டிங் கொடுத்து ஸ்டேஜ்ல மீரா நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல வரியா? ஆமாமா, ஊர்ல ஒருத்த சோறு போட்ட வீட்டை மறந்துட்டு சுண்ணாம்பு வச்ச வீட்டை தூக்கி கொண்டாடினானா. அப்படி இருக்கு இந்த கேபி பண்ற கூத்து. இந்த வீட்டு ஆளை கொல்ல நினைச்ச ஒருத்தனை வெளியே கொண்டு வருவீங்களா? பாருங்க, இது எங்க குடும்ப பிரச்சனை. எங்க பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. இதுல உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நீ என்ன சொல்ல வர கேபி? என் புருஷன் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா என் புருஷனை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குன உன் பையன் மட்டும் நல்லா இருக்கணும், அப்படிதானே? சரி, நீங்க மட்டும் சந்தோஷமா இருங்க. நாங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன? விட்டுரு மீரா, அதான் சொல்றாருல புள்ளதான் இம்பார்ட்டன்ட்னு. விடு. நான் விட்டுடுறேன் அண்ணி. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் விட்டுடுறேன். ஒரு நிமிஷம். என் பையன் அரெஸ்ட் ஆயிட்டாங்கிற பதட்டத்துல எதை பத்தியும் யோசிக்காம இங்க கிளம்பி வந்துட்டேன். ஆனா நான் யாரோட சாவையும் எதிர்பார்த்து இங்க வரல. இருந்தாலும் பல வருஷமா தனியாவே நின்னு கஷ்டங்களை எதிர்கொள்றது எங்களுக்கு பழக்கம்தான். இங்க யாரும் வர வேண்டாம். எங்க தலைவீதியில என்ன எழுதியிருக்கோ அப்படி நடக்கட்டும். இங்க வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருமா மீரா? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. என்னோட மகனை பத்தி நீங்க நினைக்கிறது எல்லாமே போய். உண்மை என்னங்கறத வெளியே வரணும்னு அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்ல. பெரியமா, பெரியமா நில்லுங்க பெரியமா. கொஞ்சம் இருங்க, உங்க கூட நான் வரேன். வேண்டாம் சரி. நான் ஏதோ மந்திரம் செஞ்சு உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன்னு உங்க அம்மா நினைப்பாங்க. எங்களை சூனியம் வைக்கிற குடும்பமா நினைக்கிறாங்கடா. நீங்க யாரும் வர வேண்டாம். பெரியமா, இதுதாங்க லாயர் கிருஷ்ணா சாரோட வீடு. தேங்க்ஸ்ங்க. யாரு சரத்சந்திராவை கொலை பண்ண முயற்சி பண்ணி அவங்க அப்ரூவரா மாறி ககன் பேரை சொன்னாங்களோ அப்பவே இந்த கேஸ் கிரிட்டிக்கலா மாறிடுச்சு மேடம். ககனுக்கு பெயில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி சொல்லாதீங்க. அப்ரூவரா மாறினவன் பெரிய ஃப்ராடு. பிசினஸ்ல ககனுக்கு ஏதோ பிடிக்காத ஒரு எதிரிதான் வேணும்னே அவனை வச்சு அவர் பேரை சொல்ல வச்சிருக்காங்க. எப்படியாவது நீங்க அவரை வெயில்ல வெளியில கூட்டிட்டு வந்துருவீங்கன்ற நம்பிக்கையோட வந்திருக்கேன் சார். சரி, என்னால ஆன முயற்சியை பண்றேன். செக்யூரிட்டி பாண்டு கொஞ்சம் அதிகமா கட்ட வேண்டியது இருக்கும். பணத்தை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன். சரி, நீங்க பணத்தை அரேஞ்ச் பண்ணுங்க. நான் பெயில் அப்ளிகேஷன் பேப்பர்ஸை ரெடி பண்றேன். ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே மேடம். மாமா எழுந்திருச்சு நீதான் அவருடைய வாரிசுன்னு ஒத்துக்கிட்டு உன் கையில உரிமையை ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட மொத்த அதிகாரமும் என் கையில தான் இருக்கும். அது வரைக்கும் உனக்கு இந்த வீட்ல தங்கறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ.
நானும் நீங்க சொன்ன மாதிரியே இருக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவசரம் ஆபத்துன்னு ஒண்ணு வரும்போது எனக்கு இருக்கிற உரிமையை பயன்படுத்தி பணத்தை எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பாத்தியா மீரா, ஆபத்து உரிமை தேவைன்னு வாய்க்கு வந்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி பணத்தை கொட்டுற அளவுக்கு அப்படி என்ன ஆபத்து வந்துச்சா? என்ன பாக்குற? கேளு மீரா, கேளு. அத்தை அடக்கணுங்கிற அவசியம் இல்ல, யார் கேட்டாலும் சொல்லுவேன். என்ன கட்டிக்க போறவரு ககன். அவரு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. அவரை வெயில்ல வெளியில கொண்டு வரதான் நான் பணத்தை எடுத்துட்டு போறேன். இந்த சொத்து பணம் எல்லாமே உன்னோடதுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு பைசாவை கூட அந்த ககனுக்கு செலவழிக்க நான் விடவே மாட்டேன். இன்னில இருந்து நீ அவனை பாக்குறதுக்கும் நான் விட மாட்டேன். என்கிட்ட கூட அத்தை, இத பொடிங்க அண்ணி, நீங்க எடுத்து வச்சிருங்க. நீ ஏன் கூட வா. அத்தை என்ன பண்றீங்க? அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பூமி ஏதோ சொல்ல வரா, அவ சொல்றது என்னன்னு கேட்கலாம்ல. நீ வாய மூடுறா, உனக்கு எதுவும் தெரியாது. தள்ளு. நீ வா யூமி. அத்தை அம்மா அத்தை என்ன நில்லுமா. விடுங்க. அம்மா அத்தை அபூர்வா, நீ மீராவுக்கு ஒரு பிஸ்கட் தூக்கி போட்டு ட்ரைனிங் கொடுத்த. இப்போ மீரா எல்லாரும் டிஸ்கோ ஆட வச்சிட்டு இருக்கா. நான் சொல்றதெல்லாம் கேட்டு உன்னோட கோவத்தை என்ன அட்டாக் பண்றதுல காட்டு. வா, அப்போ அப்போ நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். என் கோவத்துக்கு முன்னாடி பறக்கிற ஒரு சின்ன குசு மாதிரிடி நீ. அப்படியும் வச்சுக்கலாம். தீய எண்ணங்கள்ல அரக்கர்களுக்கே நான் ஒரு பெரிய தலைவிடா. என்னோட போலீஸ் ஆளுங்க இங்க 2 பேர் இருக்காங்க. நீ என் மேல அட்டாக் பண்ண அடுத்த நொடியே அவங்க உன்னை சுட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்னு பேர் வைப்பாங்க. உனக்கு தண்டனை கிடைச்சு 8 வருஷம் நீ இந்த ஜெயிலுக்குள்ளேயே நொந்து நூலாகும் போது வெளியில நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்றேன். உனக்கு தம் இருந்தா என்ன அட்டாக் பண்ணுடா. வேண்டாம் பூர்வா, போயிடு இங்க இருந்து. டேய், நீ கூப்பிட்டவனு நான் இங்க வரலடா. உன்னோட ஒப்பாரிய பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். உனக்கு ஜெயில் கன்ஃபார்ம் ஆனதும் ஃபர்ஸ்ட் கேட்க போற பேட் நியூஸ் என்ன தெரியுமா? பூமியோட சாவு.